இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 10 வசனம் 31. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அழகான ஒரு குடும்பம் தான் கொர்நேலியுடைய ஃபேமிலி. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்துல 100க்கு அதிபதி தான் கொர்நேலியு. ஆனா கொர்நேலியு குடும்ப ஜெபம் செய்கிற ஒரு தேவ மனிதர். குடும்பமா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு குடும்பம் தான் கொர்நேலியு குடும்பம். தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இருக்கிறாங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த கொர்நேலியு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதர் தான் கொர்நேலியு. ஒரு ஆபீசரா இருக்கிறாரு, ஆனா குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. எப்போதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இவருடைய வாழ்க்கையில இருந்தது. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு நாள்ல கர்த்தருடைய தூதனே இறங்கி வருகிறத பிரத்யட்சமாய் தரிசனம் பார்க்கிறாரு இந்த கொர்நேலியு. பிரியமானவர்களே, அப்ப அவங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது? ஒரு பக்கம் கர்த்தருடைய தூதன் பிரத்யட்சமா இறங்கி வருகிறார். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய கிரியை பேதுரு என்ற தேவ ஊழியர் மூலமாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை வர வைக்கிறாங்க. கொர்நேலியு பாருங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவின் முறையார் எல்லாரையும் இன்வைட் பண்ணி பேதுரு வந்து ஜெபிக்க கடந்து வருகிறார். ஏன் குடும்பம் மட்டுமல்ல, என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவரை அறியணும் அப்படின்னு எல்லாரும் இன்வைட் பண்ணி வைக்கிறாரு. அங்க பேதுரு கடந்து வந்து பிரசங்கம் பண்ணுகிறா. ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. குடும்பமாய் ஆண்டோடைய சமூகத்துக்காருங்க. பிரத்யட்சமான வல்லமை, பிரத்யட்சமான மகிமை உங்க வீடுகளை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய பெரிதான காரியங்களை உங்க குடும்பங்களை நீங்க காண வேண்டுமானா தினந்தோறும் குடும்பத்தோடு உட்காருங்கள். கொர்நேலியுடைய குடும்பம் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம், எப்போதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்பம். நீங்க பேர்பட்ட நிலைமையில இருக்கலாம், என்ன வேலைகளை நீங்க செய்யலாம், கர்த்தரை நீங்க தேடினால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற துணையை கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிப்பீராக. இசப்பா, பொருளாதார நன்மைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அருமையான குடும்பங்கள் மேல வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் இசப்பா. இசப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்ல ஜாபு கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே. பிள்ளைங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.